அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா கல்வி. கல்வினா என்னது? கல்வினா என்னது தெரிஞ்சது சொல்லுங்க. படிக்கிறது. மாஷா அல்லாஹ். கல்வினா என்னது? நம்ம தெரியாத விஷயத்த நம்ம தேடி போய் அதனுடைய நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது உலக விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்க விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கல்வியை அதிகப்படுத்துறதுக்கு மூசா நபி என்ன துவா கேட்டிருக்காங்க? ரப்பி ஜித்னி இல்மனா, அதனுடைய பொருள் என்னது? இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நம்ம எப்பவுமே இவ்வளவு கத்துக்கிட்டோம், இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நிறுத்திடவே கூடாது. இந்த கல்வி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்கல்ல, கல்வி எந்த அளவுக்கு இருக்கான்? கடல் அளவுக்கு இருக்கு. ஸ்கூல்ல ப்ராவர்ப் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நம்ம கத்துக்கிட்டது கை அளவு தான். நம்ம இன்னும் தெரியாதது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க, கடல் அளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தானே? எல்லா ஸ்கூல்லயும் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க தானே, மிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ மூசா நபி எப்படி கேட்டிருக்காங்க? இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அப்படி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம கத்துக்கிட்டோம், ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், இவ்வளவுதான் நமக்கு போதும்ட்டு எப்பவுமே நம்ம நிறுத்தவே கூடாது. கல்வியை தேடி எப்பொழுதுமே நம்ம போயிட்டே இருக்கணும். சரியா? செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆவை சொல்லி காமிச்சிட்டு என்ன சொல்றான்? ரப்பி ஜித்னி இல்மன் சொல்லிட்டு என்ன சொல்றான்? கல்வியை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா அப்படின்னு கேக்குறான். சமம்னா அப்படின்னா என்னது? ஈக்குவலா. நம்ம தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஈக்குவலா. நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போறோம், மதர்சாக்கு வரோம், அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்களும் தெரியாதவங்களும் நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுமா? கண்டிப்பா இல்ல. நம்மளுடைய அந்தஸ்து உயர்ந்து இருக்குது அந்த இடத்துல. சரியா? அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு நல்லதை நாடிட்டானா அவங்கள என்ன சொல்றான்? அல்லாஹ் மார்க்க விஷயத்துல அறிஞர் ஆக்குறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் அறிஞர் ஆக்குறான். அப்படின்னா மார்க்க விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கறான். நம்ம இப்ப இங்க எதுக்காக கூடி இருக்கிறோம்? மாஷா அல்லாஹ். அதை கத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுவும் இல்லாத அதை நம்ம செயல்படுத்தணும். அப்பதான் நம்மளும் தெரியாதவங்களும் கத்துக்குவாங்க. அதுதான் அல்லாஹ் கேக்குறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா.